Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி சாப்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு நாட்டுக்கோழி வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 3/4 கிலோ 750 கிராம் இருந்தது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப மெல்லிசா கட் பண்ண வேண்டாம். இதை சேர்த்துக்கலாம். இந்த சாப்ஸ்க்கு டேஸ்ட் கொடுக்கறதே சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், தேங்காய் பால் தான். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினாக்கல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மிளகாய்த்தூள் முதல்ல சேர்த்துக்கிறோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளியோடைய உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தக்காளியை மூடி வச்சுருந்தா நல்லா மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நான் முழு பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்கலை. இந்த மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா. உங்ககிட்ட இந்த மசாலா தூள் இல்லாட்டி ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நாங்கள் ஊர் மசாலான்னு சொல்லுவோம். இந்த வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. மசாலாவை எண்ணெயில் பரட்டிட்டு சிக்கன் பீஸஸ் சேர்த்துடலாம். சிக்கன் பீஸஸை நல்லா இந்த மசாலாவில் பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கட்டியாக எடுத்து தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி நம்ம விசில் வச்சிடலாம். இந்த சிக்கன் சாப்ஸ் கொஞ்சம் கட்டியாக வைக்க போகிறதுனால இந்த தேங்காய் பால் மட்டுமே போதும். நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நார்மல் சிக்கனோட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நாட்டுக்கோழி சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இது ரைஸுக்கு, ரொட்டிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.